இதுமா சரியா சொல்ற வரைக்கும் உங்களுக்கு gift ஒன்று நீங்க எனக்கு தரணும். இலங்கைக்கே உரித்தான ஒரு சாமான். அப்படியா? சாப்பிடுறது கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும். வாங்குறவங்க வாங்குவாங்க அப்படி சொல்ல வாரீங்க. அடுத்தது வந்து சாப்பிடுறது கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டே ஆகணும். இப்போ கொஞ்சம் குறைவு தான், இருந்தாலும் கூட ஏதோ இறைவன் துணையில நடந்துட்டு போயிட்டு இருக்கு. பேரிச்சம் பழமா பழமா? பழம். நீங்களே பிள்ளையாக தான் சொல்கிறீங்க. சரி, சரியாக சொல்ற வரைக்கும் உங்களுக்கு gift ஒன்று நீங்கள் எனக்கு தரணும். சரி சரி சாஜி சொல்லுங்கள். இது வந்து பிஸ்னஸ் மிச்ச காலமாக செய்துட்டு போகிறீங்க. ஆமாம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சரி? கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களா. 3 வருஷமாக செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நாலப்பட்டி டவுனில். இந்த இடத்துக்கு என்ன சொல்லுவோம்? பஸ் ஸ்டாண்ட் உள்ளுக்கு. பஸ் ஸ்டாண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா? ஓ ரைட். எத்தனாவது நம்பர் கடை? 9. இங்கே என்னென்ன அதிகமாக சேல் போடுறது வந்து ஸ்வீட்ஸ் என்ன? ஸ்வீட்ஸும் காரமான ஐட்டம்லாம் வச்சுருக்கிறீங்க. இந்தியன் ஐட்டமும் வச்சுருக்கிறீங்க. அதிகமாக ஸ்வீட்ஸில் என்ன அதிகமாக போகும்? விரும்பி வாங்கக்கூடிய சாமான் அது? தொதல் மஸ்கட் அல்வான்னு சொல்லுவாங்க. அல்வா நிறைய வகை இருக்குது. ரூலான் எல்லாம் இருக்குது. இன்னொரு கிரி அல்வான்ற ஒரு வகை இருக்குது. ஆஸ்மி கோகீஸ். ஆமாம். இந்த ஆஸ்மிங்கிறது வந்து ஸ்ரீலங்கா பாரம்பரிய உணவு. என்ன பாரம்பரியம்? வேறு நாடுகளில் அது இல்லை. இலங்கைக்கே உரித்தான ஒரு சாமான். அப்படியா? சரி சரி சரி. இப்போ நிறைய பேர் அது ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ற, சின்னவங்கலாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ற ஒரு விஷயம். ஆமாம், விருப்பமாக சாப்பிட்ற ஒரு ஐட்டம் தான் அது. அதுனா இப்போ இருக்கிற விலை, அதாவது விலைவாசி அதிகமாக தானே இருக்குது. இப்போ உங்களை பொறுத்தமட்டில் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க? மக்களுக்கு இது ஒரு விதமான ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது. இப்போ கஷ்டம் இருக்குது. இருந்தாலும் கூட சாப்பிட்றது கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும். வாங்குறவங்க வாங்குவாங்க அப்படி சொல்ல வாரீங்க. அடுத்தது வந்து சாப்பிட்றது கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டே ஆகணும். எது செய்தாலும் சாப்பிட்டே ஆகணும். சரி சரி. அப்போ பணம் இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமா தெரியல மக்களுக்கு. அப்படியா? பணம் விஷயமா இருந்தாலும் வந்து சில
சாமானங்கள் கட்டாயம் வாங்கி ஆகணும். அத்தியாவசியமான சாமானங்கள், சாப்பாடு வகைகள். ஆமாம், அத்தியாவசிய பொருட்கள் கட்டாயம் வாங்கி ஆகணும். சரி, இப்போ உங்களை பொறுத்த மட்டும் ஆரம்பத்தில் இருந்த அந்த பிஸ்னஸ் வியாபாரம் இப்போ எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் குறைவு தான், இருந்தாலும் கூட ஏதோ இறைவன் துணையில் நடந்துட்டு போயிட்டுருக்கு. சரி சரி சரி. அதாவது இந்த கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாருக்குமே பொதுவாக ரொம்ப பிரச்சனையில் இருந்தாங்க. அதை தொடர்ந்து அப்புறம் இப்போ கொஞ்சம் ஓரளவு அது ரிக்கவர் ஆகி சேஃபாக வந்துட்டுருக்கு. இப்போ பொறுத்த மட்டும் பரவாயில்லையா பிஸ்னஸ்? ஆமாம், இருந்தைக்கு பரவாயில்லன்னே சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை நான் எழுத போகிறேன். எனக்கு விஷயம் என்னன்னா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்கு சுவை? வேற லெவல், சூப்பராக இருக்கு. உங்களுக்கு வெறுமனே 40 ரூபாய்க்கு இதை வந்து எங்களை கடையில் வாங்கலாம். வெறுமனே 40 ரூபா. அதான் ஒரு பீஸ். இந்த பீஸ் வந்து 40 ரூபா. 40 ரூபா. அது இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது அல்வா தானே? அதுவும் அல்வா தான். இது லட்டு இருக்கு. லட்டு எவ்வளோ போடுவீங்க? லட்டு 45 ரூபா தான். லட்டு 45 ரூபா. பாருங்க, இப்போ சாஜித் வந்து மஸ்கட் போட்டுருக்காரு. அழகா இருக்கு, நல்ல வர்ணமயமாக இருக்கு. என்ன சிங்களத்தில் சொல்லுவாங்க வர்ணவர்கள் எல்லாம். அப்போ சிங்களத்தில் எப்படி சொல்லுவாங்க? இந்த சிங்களத்தில் வந்து මේකයිලා බොහෝ රසති කෑමක්, අලංකාර කෑමක්. அலங்கார කෑම அப்படின்னு தமிழையும் சொல்லிடுங்க. அதை தமிழினி உங்களை விட்டா யார் இருக்கா? இல்லை அப்படி இல்லை. உண்மையிலே இந்த மாதிரி இந்த கலரான பொருட்களை ஒரு கண்ணுக்கு இதுவும் வந்து மஸ்கட் பீஸ். இது ஒரு வகையானது ஸ்வீட். இது வந்து உங்களுக்கு 50 ரூபாய்க்கு எடுக்கலாம். இது 50 ரூபா. இது இனிப்பு தான். நான் சொன்னேன் காசு. இந்த பாருங்க, ஆஸ்மி. ஆஸ்மி இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு உரித்தான ஒரு பாரம்பரிய உணவு. அந்த பார்த்தீங்களா, அவரே சொல்கிறேன். நான் சொல்கிறது முன்னாடி அவர் சொல்கிறார். சரியா? தள்ளி போங்க. இப்போ இது என்ன சொன்னால், ஸ்ரீலங்காவில் வந்து பாரம்பரிய ஸ்வீட் வகை, இனிப்பு வகை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத என்கிட்ட கேட்கப்படாது. இதெல்லாம் ரகசியம் ஏன்னா. ஆனால் இதை பார்க்கும்போது எப்படின்னு கேட்டால், இந்த இடியாப்பம் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு ஸ்வீட்ஸ் கலந்து செய்திருக்கிறாங்க. இது ஸ்ரீலங்காவில் நீங்கள் எந்த கடை ஸ்வீட் கடைக்கு போனாலும் இது இல்லாமல் ஸ்வீட் கடை அங்கே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இது இருக்கும் கட்டாயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இதை பாருங்கள், இது சொல்லுவாங்க பெனி வளரு. அதாவது தமிழில் எது சொல்கிறதுன்னு சொன்னால் தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் அப்படின்றாரு. தேனா இருக்குமா? தேனா இருக்கும். சரி, அதையும் பார்க்கலாம். சாப்பிட்டு ஒரே தான் சாப்பிட்டோம் இயலாது. சரி, அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அது எவ்வளோ? அது என்ன மாதிரி நீங்கள் விலை கொடுக்குறீங்க? அது 45 ரூபா. 45 ரூபா. சரி, அது 45 ரூபா கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த லட்டு இருக்குது, சூப்பர் லட்டு. இது என்ன மாதிரி? இது தனி. இது வந்து கடலை மாவுல தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு. அப்படியா? அதோட நெய், ப்ளம்ஸ், இது போன்ற பல வகைகள் இது இருக்குது. அதே அப்பா வரைவிலக்கணம் நல்லா தான் இருக்குது. சொல்லும் போதே கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கும்போது இன்னொரு நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் வச்சிருக்கிறாரு. என்ன பாருங்க, இது என்னன்னு கேட்டால், இதை கொஞ்சம் காட்டலாம். இதையும் காட்டுவோம். பக்கத்தில் இதையும் காட்டுவோம். அவனை கொஞ்சம் காட்டுவோம். இது குக்கீஸ் அழைக்கப்படும். குக்கீஸா? நெய் ஞான கத்தா. இதான் குக்கீஸ். நெய்யால் தயாரிக்கப்பட்ட சாதம். சரி, இது இனிப்பு வகை தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிதான். சரி, இது என்ன மாதிரி விலை? இது வந்து 100 கிராம் 150 ரூபா. 100 கிராமுக்கு எத்தனை இது பீஸ் பிடிக்கும்? ஒரு 10 அளவில் பிடிக்கும். 10 அளவில் பிடிக்கும். பக்கத்தில் உள்ளது பூந்தி. சரி, பூந்தி. இதற்கு பூந்தியை பாருங்க. அதுக்கு மேலே அப்படியே வந்தால் காராம் பூந்தி. இதுக்கு மேலே அதோட இன்னொரு வகை இருக்குது.
பூல் தோசி. பூல் தோசி. இது வந்து அந்த பூசணிக்காவின் இனிப்பு வகைனா. அங்கிட்ட இருக்குது சீனி முறுக்கு. சீனி. அப்புறமா வந்து இந்த மஞ்சக்காய் சிப்ஸ். மரவள்ளி கிழங்கு சிப்ஸ்னா. மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். அதாவது உருளைக்கிழங்குல சிப்ஸ் செய்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இது மஞ்சக்காவில் சிப்ஸ் செஞ்சுருக்காங்க. இதுவும் ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் ஃபேமஸான ஒரு ஃபுட்டு தான். ஏன்னா நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் இங்கே இருக்குது. சரியா? இது என்ன சாமான்? இது என்னமோ வச்சுருக்கிறீங்க. இது என்ன சாமான்? இது வந்து கிசஸ் என்று அழைக்கப்படும். கிசஸ். அப்படியோ? சரியா? ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் பிஸ்கட்லாம் இருக்குது. ஸ்ரீலங்கா பிஸ்கட்லாம் நிறைய வச்சுருக்கேன். அதையும் பார்க்கலாம். நிறைய ஸ்ரீலங்கா பிஸ்கட்ஸ் வகைகள்லாம் இருக்குது. சரி, நாவலப்பிட்டிக்கு வந்தால் உங்கள் கடைக்கு எப்படி வரலாம் சொல்லுங்களேன். கடைக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வழியாக உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இலக்கம் 9 அமைதி இருக்குது. ஜனஹித. அதாவது மக்கள் மனசு ஜனஹித அப்படிங்கிற ஒரு கடையில் தான் நான் நிற்கிறேன். உண்மையிலே இங்கே பார்க்க போனால் கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா ஃபுட்டும் எல்லா ஸ்வீட்ஸும் கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நியாயமான விலையில் அதிகமாக, அதாவது ஹோல்சேலாக கொடுக்குறதும் நீங்கள் கொடுக்குறீங்களா? ஆமாம், ஹோல்சேல் அது ரீட்டைல் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். சரி, அதுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க? ஆமாம், கட்டாயம். இப்போ வருகிற பொங்கல் வருது, பண்டிகை காலங்களில் நீங்கள் ஸ்பெஷலாக என்னென்ன மாதிரி? பண்டிகை காலத்துக்கு ஏகப்பட்ட பிளான் இருக்குது எங்கள்கிட்ட. அதாவது டிஸ்கவுண்ட் முறையில் பல வகைகள் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். அப்படியா? பொதுவாக கேக்ஸ் அதெல்லாம் இருக்குதுன்னா டிஸ்கவுண்ட் வகை, தொழிலும் டிஸ்கவுண்ட் வகையில் கொடுப்பீங்க? கட்டாயம். சரி, உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சி பெற வாழ்த்துக்கள். நன்றி. இவர் இங்கே இருக்கக்கூடிய இவரும் ஒரு விற்பனை முகாமையாளர். நல்லா பார்த்துங்க முகத்தை பார்த்தீங்கதானே? அவர் சிரிக்க மாட்டார், நாங்கள் சொல்லி தான் சிரிக்க வைக்கணும். சரியா? ரைட், ஓகே. இன்னொருத்தர் நிற்கிறார் பார்த்தீங்களா? இவரையும் பார்த்துக்கங்க. ரைட், எல்லாம் காட்டுவோம்.